மாஃபியா. இந்த நிலக்கரி பிரச்சினை என்ன? நுரைச்சோலை லக்விஜய மின் நிலையமே இலங்கையின் மின்சார உற்பத்தியில் அதிக பங்களிப்பை வழங்குகின்றது. நேற்றும் நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தியில் 34% அதிகமான அளவு இந்த மின் நிலையத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. தி குளோபல் எக்கனாமி இணையதளத்தின் தரவுகளின்படி இலங்கைக்கு வருடாந்தம் 2 மில்லியன் டொன்னுக்கும் அதிகமான நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதற்காக செலவிடப்படும் தொகை $300 மில்லியன் அதிகமாகும். நிலக்கரி விநியோகத்திற்கான கொள்முதல் செயல்முறை நாட்டின் அதிக பெறுமதியான கொள்முதல் ஒன்றாக கருதப்படுகின்றது. இதனால் நிலக்கரி கொள்முதலில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் மோசடிகளுக்கும் நீண்டதொரு வரலாறு உள்ளது. 2026 ஆண்டில் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரியை கொள்வனவு செய்ய மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு $114.0008 மில்லியன் $1 செலவிட்டது. எனினும் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $49.83 வீதம் கொள்வனவு செய்வதற்கான சாத்தியம் இருந்தமையும் அதற்கான மொத்த செலவு $109.12 மில்லியன் எனவும் பின்னர் தெரியவந்தது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நோபல் ரிசோர்சஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் போது இந்த ஊழலினால் ஏற்பட்டுள்ள நஷ்டம் நீதிமன்றத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இலங்கை நிலக்கரி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் ஆட்சியில் ராஜபக்ச தலைமையிலான குழுவினரே இருந்தனர். அப்போது நிலக்கரி விலை மனுவை பெற்றது யார்? அப்போதைய நாட்டு தலைவரின் மகனுடைய நண்பர்கள் குழுவே இந்த நிலக்கரி விலை மனுவை பெறுவதற்கு முயற்சி செய்தது. முதல் விலை மனு நோபல் ரிசோர்சஸ் நிறுவனம் என்ற வகையில் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட மணிவண்ணனின் கோரல் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. தற்போது இறுதியாக நிலக்கரி விலை மனுவை புரொடென்சியா நிறுவனம் பெற்றுள்ளது. அனைவருக்கும் இந்த நிறுவனம் தெரியும். பெனரகமையின் கள்ள மருந்து இறக்குமதி செய்த குழுவும் யோசித்துவின் குழுவினரும் இணைந்து உருவாக்கிய நிறுவனமே இது. நிலக்கரி விடயத்தில் இவ்வாறான ஒரு இரண்ட வரலாறே காணப்படுகின்றது. நினைவிருக்கிறதா? 2022-2023 காலப்பகுதியில் நாட்டில் டொலர் நெருக்கடி ஏற்பட்டிருந்த போது நிலக்கரி கப்பல்கள் வரும் வரை மின் நிலையத்தை செயலிழக்க செய்ய வேண்டிய நிலை உருவாகியிருந்தது. அக்காலகட்டத்தில் நிலக்கரி கப்பல்களுக்காக செலுத்தப்பட்ட தாமத கட்டணம் மட்டும் 4.5 பில்லியன் ரூபாவாகும். வங்கி உத்தரவாதங்களை முறையாக பராமரிக்காததால் சுமார் 560 மில்லியன் ரூபாவை இழக்க நேரிட்டது. நிர்வாக குறைபாடுகளே இந்த நட்டத்திற்கு காரணம் என்பது கணக்காய்வுகளின் போது உறுதியானது. தற்போது எழுந்துள்ள பிரச்சினை என்ன? தற்போது வரை சுமார் 10 நிலக்கரி கப்பல்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அந்த 10 கப்பல்களில் இருந்தும் நேரடியாக மின் நிலையத்துக்கு வழங்கப்பட்ட தரவுகளை பரிசோதிக்கும் போது நாம் கோரிய தரம் எந்த ஒரு கப்பலிலும் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. இதன் அடிப்படையில் மின்சார சபை ஒரு கணக்கீட்டை செய்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக மின்பிறப்பாகிகளில் அதிகபட்ச திறனை வழங்க முடியாது போவதால் ஏற்படும் மின்சார குறைபாட்டை நிவர்த்திப்பதற்காக ஏனைய மின் நிலையங்களை பயன்படுத்தும் போது ஏற்படும் நஷ்டம் மாத்திரம் 7 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் என்ன கூறுகின்றது? வளமையான நிலைமையை விட அதிக அளவு நிலக்கரியை நாம் தற்போது பயன்படுத்த வேண்டியுள்ளது. முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்ட இருப்பு மற்றும் தற்போது புதிய இருப்பு ஆகிய இரண்டும் கலந்தே பயன்படுத்தப்படுகின்றது. பழைய இருப்பு முடிவடைந்து புதிய இருப்பு மட்டும் பயன்படுத்தப்படும் போதே உண்மையான பிரச்சனை என்னவென கண்டறிய முடியும். ஆய்வு அறிக்கைகளுக்கு அமைய ரிஜெக்ட் வேல்யூவை விட நல்லதாக இருந்தால் இங்கு பிரச்சனை உள்ளதென எம்மால் ஒரே தரவில் கூற முடியாது. அவர்கள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்கின்றார்கள் என்பதை அவர்களிடமே கேட்க வேண்டும். எங்களிடம் உள்ள தரவுகளின் அடிப்படையிலேயே நாம் கருத்து தெரிவிக்கின்றோம். எம்மால் ஒரு தலைப்பட்சமாக அல்லது ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிட முடியாது. இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கமும் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளது. இங்கு திருட்டு அல்லது ஊழல் நடந்துள்ளது என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் மக்கள், எதிர்க்கட்சியினர் மற்றும் நுகர்வோர் அமைப்புகள் இவ்வாறான ஊழல் நடந்திருப்பதாக கூறுகின்றனர். எனவே தற்போதைய அரசாங்கமும் அமைச்சரும் செய்ய வேண்டிய சிறந்த விடயம் என்னவென்றால் இந்த விலை மனு நடைமுறை குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். முன்னிலை சோசலிச கட்சியின் நிலைப்பாடு என்ன? நிலக்கரி விவகாரத்தில் திசைக்காட்டி அரசாங்கம் திருடியுள்ளதா என்பதை கூறுவதற்கு எங்களிடம் பெரிய ஆதாரங்கள் இல்லை. அதை எம்மால் தேடவும் முடியாது. ஆனால் இங்கு ஒரு தெளிவான பிரச்சனை உள்ளது. அதாவது இலங்கைக்குள் ஊழலுக்கு எதிராக பேசிக்கொண்டு ஊழல் செய்த நிறுவனங்களுக்கே விலை மனு வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் திருடியுள்ளதாக கூற வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை. ஆனால் தாம் திருடர்கள் என்பதால் எதிர்க்கட்சியினர் இவ்வாறு கூறுகின்றனர்.
கடுகு உண்டவனின் தலை கொதிக்கும் என்பார்கள் அல்லவா? ஆகவே அரசாங்கம் திருடுவதாக கூறி தாங்கள் செய்த திருட்டுக்களை மறைக்க அல்லது அனைவரையும் திருடர்களாக காண்பிக்கவே முயற்சிக்கின்றனர். எமக்கு அவ்வாறான ஒரு பேச்சு இல்லை. நாம் இங்கு அரசியல் கேள்விகளை எழுப்புகிறோம். மக்கள் மீதே சுமை ஏற்படுகிறது. சிறந்த அரசியல் கலாச்சாரம் என்னவென்றால், தவறு நடந்திருந்தால் அதனை ஏற்றுக்கொண்டு பொய்க்கூற்றுக்களை முன்வைத்து பாராளுமன்றத்தில் துள்ளி பாயாமல் தவறு நடந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், தமது தரப்பில் யாராவது தவறிழைத்திருந்தால் வெளிப்படையான விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும். அதனையே நாம் எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு காலகட்டங்களில் இந்த மோசடிக்காரர்கள் கொள்ளையடித்த தொகையை டாலர்கள் அல்லது ரூபாவிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் இந்த நாட்டு மக்களின் வாழும் உரிமையையே சூறையாடியுள்ளனர். மக்கள் ஆணைக்கு அமைய இந்த எரிசக்தி மாஃபியாவிற்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும்? இதேவேளை ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க, சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர நிலக்கரி பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். பொரளையில் உள்ள சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைமையகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிப்ரவரி 18 சர்ச்சைக்குரிய நிலக்கரி பிரச்சினை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்த மனுவில் உள்ள விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.